வணக்கங்க. எம்இடி தேன்பண்ணையிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம நேரடியாக தேன் எடுத்து கொடுக்குறோங்க. இன்றைக்கி 7 கஸ்டமருக்கு. ஃபஸ்ட்டு சுப்பிரமணி கிருஷ்ணகிரி அவருக்கு 1 கிலோங்க. புருஷோத்தமன் அவருக்கு பன்ரொட்டி 1/4 கிலோங்க. ராஜசேகர் சென்னை அவருக்கு 1/2 கிலோங்க. திவாகர் சென்னை 1/4 கிலோங்க. சீனிவாசன் சென்னை 1/2 கிலோங்க. ஜாகர் சத்திக் அலி அவருக்கு தென்காசி 1/2 கிலோங்க. ராகவேந்திரன் குன்றத்தூர் அவருக்கு 1/4 கிலோங்க. தேன் ராட்டு எப்படி அறுக்குறாங்கன்னு பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி வேணால் 1 ஷாட் வீடியோவாக அனுப்புங்க. அடுத்து இதில் போட்டுக்கிறேங்க. போட்டு சுற்றும்போது தேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். சுற்றுற வேகத்தில் தேன் கீழே வடியுது பாருங்கள். நிறைய கஸ்டமருக்கு சுத்தமான தேன் அப்படின்னா ஒரு சந்தேகம், டவுட் வருதுங்க. அதுக்காக நாங்கள் இப்படி பண்ணியிருக்கிறோங்க. 1 ஷாட் வீடியோவாக எடுத்து நாங்கள் பேக் பண்ண வரைக்கும் உங்களுக்கு ஒரே வீடியோவாக அனுப்புகிறேங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் நல்ல தேன் வேணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாங்க. இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றுறோமுங்க. இந்த முட்லியா கீழே தேன் முட்டிடுச்சுங்க. அப்போ இதில் ஊற்றிக்கலாம். தேன் எப்படி கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கடை கட் பண்ணிட்டு இருக்கிறவங்க சரண்யாங்க. சுத்துறது சிந்துங்க. அடுத்தது பேக் பண்ணுறது மேகலாங்க. இன்னொரு ஆள் தப்பிச்சிருச்சுங்க, வருங்க. தீபிகாங்க. இவங்க பேக்கிங் பண்ணுறாங்க. பாட்டில் ஊற்றுற போகிறாங்க. அடுத்தது இவங்க எல்லாருமே நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கும் இதே மாதிரி தேன் வேணுன்னா நீங்களும் கொரியரில் வாங்கிக்கலாங்க. ஒரே ஷாட் வீடியோவாக உங்களுக்கு அனுப்பிடுவோம். பேக் பண்ண வரைக்கும் அனுப்பிடுவோங்க. டெய்லி அவரு தான் வீடியோ எடுப்பாருங்க. இன்றைக்கி அவர் வெளியில் போயிட்டாருன்னு நாங்களே எடுக்கிறோமுங்க. பாட்டில் ஊற்றுறோங்க. 1/4 கிலோவுக்கு உங்களுக்கு அதிகமாகவே ஊற்றிடுவோங்க. இது நீங்கள் பால் குக்கரில் வச்சு சூடு பண்ணி அந்த நுரையை எடுத்துட்டு தேன் நேரடியாக சூடு பண்ணக்கூடாது. பால் குக்கர் மாதிரி உள்ள தண்ணி அதுக்குள்ளே தேன் அந்த மாதிரி எடுத்து நுரையை எடுத்து வடித்து கண்ணாடி பாட்டில் மாற்றிக்குங்க. எத்தனை வருஷமானாலும் உங்களுக்கு கெடாதுங்க. இப்போ ஒருத்தருக்கு ரெடி ஆயிடுச்சுங்க.
சாஃபர் ஜாதிக் அலி அவருக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்தாச்சு, பேக் பண்ணுறேங்க. 7 கஸ்டமருக்கு ஒன்றா எடுக்கிறேங்க. அடுத்தது 1/2 கிலோ பாட்டிலுங்க. உங்களுக்கு 1/2 கிலோவுக்கு 535 போட்டாச்சு. 35 கிராம் அதிகம். சீனிவாசன் சென்னைங்க, அவருக்கு 1/2 கிலோ, அவருக்கு அடுத்த பேக். யாரும் இடையில பிரிக்க முடியாதுங்க. பேக் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி மார்க் போட்டு அனுப்பிடுவோங்க. இடையில பிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. எவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா? அடுத்தது ராஜாராம் சென்னை, அவருக்கு 1/2 கிலோங்க. அடுத்தது ஊற்றுறது அவருக்குங்க. வெயிட் எழுதிட்டு விட்டோன்னு. இது ராஜாராம் அவருக்கு. ஐநூற்றி 36 கிராம். உங்களுக்கு அதிகமாகவே ஊற்றியாச்சுங்க. நிறைய ஊற்றிடுவோங்க பாட்டிலில். அவங்கவுங்க வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க. பேக் பண்ணுறாங்க, ஊற்றுறாங்க, சுற்றுறாங்க, கட் பண்ணுறாங்க. இப்படி சுத்தமான தேன் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கிடைச்சா வாங்கி கொடுங்க. எங்ககிட்ட மட்டும் இல்லைங்க, இப்படி சுற்றி நேரடியாக எடுத்து கொடுத்தா நீங்கள் யார்கிட்ட வேணாலும் வாங்குங்க. உண்மையாக பெட்டி வச்சு தேன் எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. இல்லைன்னா எங்கள்கிட்ட அடை இல்லை, அது இல்லை, எங்கள் பாட்டில் தான் இருக்குது அப்படிம்பாங்க. உண்மையாக தேன் பெட்டி வச்சு நேரடியாக எடுத்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கலாங்க. ஆனால் இதுவரைக்கும் தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒருத்தர் தான் நேரடியாக எடுத்து தர்றோங்க. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னும் யாருமே இந்த மாதிரி எடுத்து தரலைங்க. ரொம்ப ரிஸ்க்கு தானுங்க. ஆனால் நம்ம கஸ்டமருக்காக நல்ல தேன் குழந்தைகளுக்கு, தெய்வத்துக்கு எல்லாம் போய் சேரணுங்க. அதுக்காக நாங்கள் எடுத்து வந்துட்டுருக்குறோமுங்க. இதுலேயே நிறைய கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறாங்க, சுத்தமான தேனா அப்படின்னு. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோன்னு நீங்கள் பாருங்கள். அடுத்தது புருஷோத்தமனுங்க, பன் ரொட்டிங்க, அவருக்கு 1/4 கிலோங்க.
இது வந்து திவாகர் சென்னை, அவருக்கு 1/4 கிலோ. அடுத்து ராகவேந்திரன் குன்றத்தூருங்க, அவர் நிறைய வாங்குறாருங்க. துளசி தேன், மலத்தேன், கும்புத்தேன், எல்லா தேனும், அது கூட ராகனி வாங்குறாருங்க. இந்த தேன் எடுக்கிறதுக்காக எங்கள் ஆளுகளாங்க பார்த்திங்கன்னா தாராபுரம் ஏரியாவில் தான் முருங்கைத்தோப்பு இருக்குங்க. அங்கே போய் அவங்க 3 நாள் தங்கிங்க எடுத்துகிட்டு வந்து இந்த அடையெல்லாம் உங்களுக்கு எடுத்து தர்றேங்க. எவ்வளோ கஷ்டங்க, குடும்பத்தையெல்லாம் விட்டு போட்டு 3 நாள் அங்கே போய் இருந்து சாப்பாடெல்லாம் கடையில் சாப்பிட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க. ரொம்ப ரிஸ்க்கான தொழிலுங்க இது. ஆனால் இதுலேயே நிறைய பேர் சுத்தமான தேனா அது நிறைய கேட்குறீங்க, ரேட் கேட்குறீங்க, அதிக ரேட்டை போடுறீங்க. இதில் வந்து எங்களுக்கு லாபமே வராட்டியும் பரவாயில்ல, நல்ல தேன் போய் சேருது குழந்தைகளுக்கு, தெய்வத்துக்கு, எல்லாமே பேஷண்ட் இருக்குது எல்லாமே. அதனால் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்குறோங்க. அடுத்த தொழிலுக்கு மாறலான்ட்டு இருக்கிறாருங்க. இவர் எடுக்க வரைக்கும் வாங்கிக்கலாங்க, அடுத்த ஜெனரேஷன் இது எடுக்கிற மாதிரி இல்லைங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் பையன் எடுக்கிற மாதிரி இல்லைங்க. வேறு தொழில் அவனுக்கு பார்த்துட்ருக்குறேங்க. பேக்கிங் மட்டும் நீட்டாக பண்ணிடுறோங்க. எங்கே போய் யாருமே பிரிக்க முடியாது. ஒரு பேக்கிங்க்கு எங்களுக்கு டேப்புக்கே ஒரு 40 ரூபா செலவாகுங்க. அடுத்து சுப்பிரமணி, அவருக்கு எவ்வளோ 1/2 கிலோவா 1 கேஜி அவருக்கு. நாங்கள் எடுக்கிற தேன்னு சாம்பிள் ஊற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் போய் ஏதாவது பண்ணிட்டாலும் எங்கிட்ட இருக்கிற தேன்லாம் பார்த்துக்கலாங்க. இந்த டேட் போட்டு எழுதிடுவோங்க, எவ்வளோ நாள் ஆனாலும் இங்கே அப்படியே இருக்குங்க. இந்த மாதிரி மார்க் போட்டு அனுப்பிடுவோங்க, யாரும் பிரிக்க முடியாதுங்க. 4 சைடும் மார்க் போட்டுருவோங்க. இன்றைக்கி 7 பேர்த்துக்குமே உங்களுக்கு நேரடியாக தேன் எடுத்தாச்சுங்க. ஓகேங்க, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க.